இலங்கை வரலாற்றில் அரசியல் ஜாம்பவான்கள் என்று சொல்லி வர்ணிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, பசில் ராஜபக்ச என்று சொல்லி இவர்களோட 30 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசியல் பிரவேசம் முற்றுப்புள்ளி வைத்திருக்குது. இது மட்டுமல்லாம இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையா முன்னாள் ஆட்சியாளர்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லி இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் எந்தளவு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றதை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த போறோம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சியினுடைய அமைப்பாளர் லால்காந்தா எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி நடவடிக்கை பல பேரை கதிகலங்க வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய தரப்புல இருந்து பல அதிரடியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு சில முக்கியமான அறிவித்தல்களும் வெளியாகி இருக்குது. இவை என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமாக பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு. என்ன விடயம் என்று சொன்னா இதுவரைக்கும் இலங்கை அரசியல் காணாத பல புதிய மாற்றங்கள், பல புதிய அதிரடி நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிப்பீடம் ஏறின பிறகு இலங்கை கண்டுகொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் பதில் போலீஸ் மாதிபராக இருக்கக்கூடிய பிரிஜந்த வீரசூரிய உதவி போலீஸ் அத்தியட்சராக அஜந்த ரொட்ரிகோவை நியமிச்சிருந்தவர். இந்த நியமனத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேரடியாக தலையீடு செஞ்சு ரத்து பண்ணியிருக்கிறார். ஏன் என்று சொன்னா 2022ஆம் ஆண்டு கொழும்பு கோட்டாகோகம போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பாவி மாணவர்கள், அப்பாவி மக்கள் மேல இந்த அஜந்த ரொட்ரிகோ இரும்பு கரத்தை உபயோகித்து அடக்கினதாகவும் மக்கள் மேல கரிசனை இல்லாத ஒரு நபர் என்று சொல்லி இவர் முத்திரை குட்டப்பட்டதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குற்றம் சாட்டி இவரை பதவியிலிருந்து கீழிறக்கியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு பதவி, ஒரு நியமனம் வழங்கும் போது எந்த அளவு தூரம் கரிசனை கொள்றார் என்றதுக்கு இதையே நாங்கள் ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக பிரதான விடயம் என்னென்று சொன்னா அண்மையில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தவர். அதாவது உங்களுடைய பிரச்சார மேடைகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்கள், அவர்களுடைய சொத்துக்கள், அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய குற்றங்கள் என்று சொல்லி இதற்கான பட்டியல் எங்களிடம் இருக்கிறதாகவும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து சரியா 2 கிழமையில இது சார்ந்த நடவடிக்கை எடுப்பதாகவும் ஒரு உறுதிமொழி அளிச்சிருந்தீங்க. ஆனா நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 கிழமைகளுக்கு மேலே ஆகியிருக்குது. ஆனா இன்று வரைக்கும் இது சார்ந்து எந்த விதமான கருத்துக்களையும் நீங்கள் வெளியிடையில ஏன் என்று சொல்லி கேட்டிருந்தார். சோ இதற்கு பதிலளிக்கிற முதமா தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க இன்றைக்கு ஒரு பதிலளிச்சிருக்கிறார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது சகாக்கள் செஞ்சிருக்கக்கூடிய கொள்ளைகள், குற்றங்கள் தொடர்பான சகல ஆதாரங்களையும் இன்னும் ஒரு சில நாட்களில் தாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறதாகவும் இது சார்ந்த ஒரு தீவிர முயற்சியில் தாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாகவும் இந்த அனைத்து குற்றவாளிகளுக்குமான கடைசி நிமிடங்கள் இது என்று சொல்லியும் அனைவருமே கூண்டோட சிக்கி இதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று சொல்லியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று உறுப்பினர் வசந்த சமரசிங்க இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். அதாவது இந்த சொத்துக்கள் வேற ஏதாவது நாட்டில் முதலீடு செய்யப்பட்டிருக்குதா, அல்ல இலங்கையில் அல்லது வெளிநாடுகளில் சொத்துக்களாக வாங்கப்பட்டிருக்கிறதா என்ற தொடர்பில் தாங்கள் தீவிர கரிசனை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இது சார்ந்து மிக விரைவில் தாங்கள் ஆதாரங்களை அம்பலப்படுத்த இருக்கிறதாகவும் இந்த நபர் தெரிவிச்சிருக்கிறார். ஆக மிக விரைவில் பல பேருடைய முகத்திரைகள் கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி நம்பலாம். அதே போல இன்னும் ஒரு மிக பிரதான விடயம் இடம்பெற்றிருக்குது. உண்மையிலேயே இலங்கை அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. என்ன விடயம் என்று சொன்னா முன்னாள் ஆட்சியாளர்கள், அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்கள் சார்ந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் சுகபோக வாழ்க்கை அனுபவிச்சிருக்கிறார்கள், எந்த அளவு தூரம் மக்களுடைய வரிப்பணத்தை வீண்வரியம் செஞ்சிருக்கிறார்கள் என்று சொல்லி சகல நாட்டு மக்களும் பார்க்கணும் என்றதுக்காக அவர்களுடைய இல்லங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் எல்லாத்தையுமே மக்கள் பார்வைக்கு விட போறோம் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் லால்காந்த ஒரு பிரேக்கிங்கான அறிவிப்பு அறிவிச்சிருக்கார். உண்மையிலேயே இலங்கை வரலாற்றில் இதுதான் முதன் முறை. எப்படி என்று சொன்னா இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியாளர்கள், ஜனாதிபதிகள் என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே எங்கெங்க இவ்வளவு தூரம் ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்ந்திருக்கார்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாருமே பாருங்க என்று சொல்லி மக்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இந்த தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இவர் சொன்னது ஒருவேளை நிஜமானால் இதற்கு பிறகு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே மக்கள் முன்னிலையில் வயலாத ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றது உண்மை. ஆக பல அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த புதிய ஜனாதிபதியும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினரும் முன்னெடுத்து கொண்டு வரார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைக்கு முன்தினம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வருகை தந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்திருந்தவர். இந்த சந்திப்பின் போது இலங்கை ஜாழ்ப்பாணம் காங்கேசந்துறை துறைமுகத்தை தாங்கள் அபிவிருத்தி செய்து தர்றதுக்கு 61.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை
இலங்கைக்கு வழங்கும் என்று சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கிறார். இது மட்டுமல்லாம 22 டீசல் இயந்திரங்கள், அதாவது புகையிரத இயந்திரங்களை இலங்கைக்கு வழங்க இருக்கிறதாகவும் அவர் ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கிறார். இதற்கு பின்னுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய நீண்ட கலந்துரையாடலுக்கு பின்னுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார், இந்திய பாதுகாப்புக்கு பிரச்சனை வர மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையுமே இலங்கையில எடுக்கப்படாது என்று சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், இதுக்கு முன்னுக்கு சைனாவில் இருந்த ஒரு இலங்கைக்கு ஒரு கப்பல் வந்தது. இந்த கப்பல் விவகாரம் இந்தியாவுக்கு பலத்த பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது. ஆக இப்படியான எந்த நடவடிக்கையுமே இலங்கை முன்னெடுக்காது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுக்கு ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கிறார். இது எந்த அளவு தூரம் ஆக்கப்பூர்வமான விடயம் என்று சொல்லி பல கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டிருக்குது. என்று சொன்னா இந்தியா இல்லாம இலங்கை இல்லை என்றது மறுபடியும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. ஆக இது சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பல ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கீங்க. வாசிக்க பல புதிய விடயங்கள் அதிலிருந்து என்னாலேயே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆக இந்த அனுரகுமாரவினுடைய இந்த இந்திய சார் பிரச்சனை சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 30 பேர், அதாவது மைத்ரிபால சிறிசேன, சமல் ராஜபக்ச, அலி ஜப்ரி என்று சொல்லி 30 மிக பிரபல்யமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடையில் என்று சொல்லி அரசியல் பரப்பில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆக பல பாரிய மாற்றங்கள் எல்லாம் இலங்கை அரசியல் பரப்பில் நடக்க தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 122 சுயேட்சை குழுக்கள் இந்த பாராளுமன்றத்தில் போட்டியிடுவதற்காக அறிவிச்சிருக்கிறார்கள். ஆக வாக்குகள் என்றது பாரிய அளவில் சிதறடிக்கப்பட போது பல பெரிய தலைகளுடைய வாக்குகள் என்றது இந்த முறை உருள போகுது. ஆக பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலையும் நடைபெற போது வரவேற்கத்தக்க விடயமாக பல கட்சிகள் இளைஞர்களை களமிறக்கி இருக்குது. அது நல்ல சட்டத்திறனிகள், நல்ல படித்தவர்கள், நல்ல வினைத்திறனோட சமூகத்தில் செயற்படக்கூடியவர்கள் என்று சொல்லி பல பேர் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு போட்டியில் நிற்கணும். அவர்களுக்கு வாக்குகள் கிடைத்து அவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு போனா எங்கள் சார்ந்து ஒலிக்கக்கூடிய குரல்கள் இன்னும் பலமாயிருக்கும் என்றதில் எந்த விதமான ஐயவுமே இல்லை. ஆக இப்படியான மாற்றங்கள் எல்லாம் இலங்கை அரசியல் பரப்பில் ஏற்பட்டிருக்குது. உண்மையாகவே தென்னிலங்கை பரப்பில் பாரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படலாயிட்டு. அதாவது அரசியல் கட்சிகள் சார்ந்து, வாக்கு வங்கி சார்ந்து, தெரிவு செய்யக்கூடிய நபர் சார்ந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஆனால் எங்களுடைய தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகள், அதாவது தமிழர் தாயக பகுதிகளில் எந்த ஒரு புதிய மாற்றங்களும் நிகழல. நாங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு புள்ளியில் இருந்தோமோ அதே புள்ளியில தான் இருக்கிறோம். அதை மேற்கொண்டு போறதுக்கு என்ன வழி செய்யணும் என்று சொல்லி எந்த ஒரு ஆட்களும் வழிகாட்டவும் இல்லை. எங்களுடைய மக்களும் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த இல்லை. ஆக இந்த முறை இந்த களம் காணக்கூடிய கட்சிகள் சார்பில் என்ன மாதிரியான ஒரு தெரிவை நாங்கள் மேற்கொள்றது நல்லம் என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது எங்களுடைய தமிழ் கட்சிகளை நாங்கள் எந்த அளவு தூரம் ஆதரிக்கணும், ஆதரிக்கிறதால எங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, அந்த தமிழ் கட்சிகளில் எப்படியான மாற்றங்கள் வந்தால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொன்னா பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த கருத்து சொல்றார்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளணும். என்று சொன்னா பல புதிய விடயங்களை நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பல வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், பல அனுபவசாலிகள் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விடயத்தையும் நான் கவனத்தில் எடுத்து தான் அடுத்தடுத்த காணொலிகளை பதிவு செய்கிறேன். ஸோ பலருக்கு இது நன்மையாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலர் இந்த கருத்துக்களையும் வாசிக்கிறார்கள், அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஸோ பலருக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. ஸோ இது சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான காணொலியோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.